முதலமைச்சர் அவர்கள். இது எவ்வளவு பெரிய பொய், இது எவ்வளவு பெரிய ஏமாற்றம், சமூக அநீதி இது. இந்தியாவில் 7 மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி இப்ப அதற்கும் அந்த பொய்யின்னு 100 விழுக்காடு முதலமைச்சர் பொய் சொல்கின்றார் என்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. கர்நாடகாவில் 10 ஆண்டுகளுக்கு இரண்டாவது முறை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடப்பது இது வந்து ஜாதி பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பிரச்சனை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமூகங்களுடைய நிலை, சமூக பொருளாதார கல்வி பின்தங்கிய நிலை எடுப்பதுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அதை எடுத்து அதுக்கேற்ப நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும். இடஒதுக்கீடு அல்லது அரசு நலத்திட்டங்கள் போன்ற நடவடிக்கைகள் எடுத்து இந்த பின்தங்கிய சமூகங்கள் எந்த சமூகம் இருந்தாலும் சரி அதை முன்னேற்றுவதுதான் அரசினுடைய கடமை. அதுதான் சமூக நீதி. ஆனால் சமூக நீதி பற்றி வெற்றாக பேசிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவுக்கும் நிச்சயமாக மக்கள் பாடத்தை புகட்டுவார்கள். கேள்விகள் எதா இருக்கா? அதாவது மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்று மாலை சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்ட காரணம் வந்து ஒரு செக்கப், அவ்வளவுதான். அவர் ஐயாவுக்கு எந்த சிம்டம்ஸ் எதுவும் கிடையாது. இது வந்து திட்டமிட்டு நடந்த ஒரு செக்கப். ஒரு வாரத்திற்கு முன்பு திட்டமிட்டு நேற்று மாலை வந்து அனுமதிக்கப்பட்டு இன்னைக்கு காலையில் வந்து அவருக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்கிறாங்க. கார்டியாலஜிஸ்ட் ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆஞ்சியோகிராமில் வந்து பழைய நிலை தான் இருக்கிறது. அது பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு கார்டியாலஜிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஃபெமரல் ஆஞ்சியோகிராம்னால ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு வந்து எப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு. நல்லது, நன்றி. இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். இது எவ்வளவு பெரிய பொய், இது எவ்வளவு பெரிய ஏமாற்றம், சமூக அநீதி இது.